இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் எனக்கு மட்டும்தான். சைந்தவி ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கிறதுனால அவளுக்கு 12:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். அதனால் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவா அவள் அப்படியே ஸ்கூலில் இருந்து. எனக்கு லஞ்ச் அப்படின்றப்போ என்ன செய்யலாம், அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபிசியோ அது இது எடுக்கிறனால டாக்டர் ஹை ப்ரோட்டீன் டயட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெஜிடபிள்ஸு மார்னிங்கே வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன். ஈவினிங் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க. அதனால் நான் வெஜ்ஜீஸோடு சேர்ந்து முட்டையும் செய்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். அப்போது வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் சுருள வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இது நல்லாவே ஒரு 10-15 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வந்த வாட்டி நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் பக்கத்துலேயே வந்து ரைஸும் வச்சுட்டேன் என்ன சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பொரியல் வந்து நீங்கள் எந்த காயில் செஞ்சாலும் குழம்போ ரசமோ நமக்கு எதுவுமே தேவையில்லை. சாதத்தை அப்படியே போட்டு செஞ்சு சாப்பிட்டுடலாம். அண்ட் குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் வடித்த சாதத்தை அப்படியே கொட்டி கிளறி நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைஸ் கண்டென்ட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்கு இதுவே சரியாக போயிடும். இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பொரியல் நீங்கள் எக்ஸஸாக செய்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் அவங்களுக்கு இது கொடுக்கலாம். லைக் சமோசா மாதிரி, இல்லை இந்த நீங்கள் ஃப்ராங்கி மாதிரி சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை மேலே மிக்சர் எல்லாம் போட்டு ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ஒரு தக்காளி அண்ட் லெமன் பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாட் கிடைக்கும். நீங்கள் பேல் பூரியெல்லாம் பார்த்திங்கன்னா பொரியில் செய்திருப்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பொரி வந்து நீங்கள் பொரியல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் செஞ்சுக்கலாம். எனக்கு எடுத்துக்கிற மெடிசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ரைஸோட போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த பொரியலோட போர்ஷனை அதிகப்படுத்திக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இதே எனக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் என்னோடய லஞ்சுமே எனக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் இப்போது பெருசாக எந்த வேலையும் செய்கிறதில்ல. குக்கிங் அண்ட் பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிறது அண்ட் தேர் ஆஃப்டர் ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஃபர்தர் வீடியோஸில் வந்து ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் டயட்ஸ் எப்படி எல்லாம் செய்து நம்ம சாப்பிட்டு நம்மளோட போஸ்ட் டெலிவரி அண்டு ஒர்க் பண்ணுறப்போ எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை.